நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வேலையில் மாற்றம் வேகம் கண்டிப்பா தேவை. அதேபோல் தொழிலில் விவேகமும் வேண்டும். கண்டிப்பா அந்த விவேகத்தோடு இருந்தால் விரயத்தில் விபரீத லாபம் நீங்கள் பெறுவீர்கள். காரணம், ஒரே மாதத்துல நடக்க போகின்ற 3 கிரக பயிற்சியால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அது குறிப்பிட்டு வருமானத்தில் இது நடக்கும். சரிங்களா? ஸோ இதை பத்தி தான் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, காலத்தால் மாறாதது, கடவுளாலும் கிடைக்காதது, நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தாலும் தானத்தாலும் நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தான தர்மத்தில் ஈடுபாடு உடைய கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஸோ உங்களை பொறுத்தவரை இந்த 2025 முதல்ல உங்க ராசியை விட்டு கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி விலக போறாரு. ஸோ இது மிகப்பெரிய நல்லது. உங்களுக்கு மாற்றத்தையும் அதே நேரத்தில் ஏற்றத்தையும் கொடுக்க போகிறது. காரிய தடைகள் விலகப் போகிறது. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகப் போகிறார்கள். தடையாக ஒரு காரியத்திற்கு இருந்தவர்கள் அவர்களே துணையோடு வரப்போகிறார்கள், துணை செய்ய போகிறார்கள் உங்களுக்கு. இப்படிப்பட்ட தருணம் இந்த கேது பயிற்சியால் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட போகுது. இதுல ராகுவோட பயிற்சியும் அதே நாளில் ஏற்பட போகுது. சரிங்களா? இதுல மேலும் குரு பயிற்சி நடக்க போகுது. இப்படி ராகு கேது பிளஸ் குரு பகவான் இந்த 3 கிரக பயிற்சியும் ஒரே மாசத்துல நடக்க போகுது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சினா மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. சரிங்களா? இப்போ இந்த கேது பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 12ஆம் இடம் சிம்மத்துல போய் அமரப்போறாரு. அதே போல் ராகுபன் 7ஆம் இடம் மீனத்திலிருந்து விலகி 6ஆம் வீடான கும்பத்துல வந்து அமரப்போறாரு. அதற்கு முன்னதாக 4 நாளைக்கு முன்னாடியே குரு பெயர்ச்சி ரிஷப ராசியிலிருந்து 10ஆம் வீடான மிதுன ராசிக்கு குருபான் மாறுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அமைப்பு. இப்போ உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சந்திர பகவான். அவருடைய வீடு எது? கடகம். சரிங்களா? இந்த தமிழ் புத்தாண்டே உங்களுடைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு 2ஆம் வீடான துலாம் ராசியிலிருந்து தான் பிறக்குது. சரிங்களா? இந்த அமைப்பில் கண்டிப்பா அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள், சில யோகங்கள் கண்டிப்பா உண்டு. இப்போ ஒரே மாதத்துல இந்த 3 கிரக பயிற்சி நடக்குது. ஸோ இதுல என்னன்னா, ராகு கேதுகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிரகங்கள். என்னன்னா, மற்ற கிரகங்கள் நடத்திய ஒரு விஷயம், கொடுத்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த 2 கிரகங்கள் மாற்றி அமைக்கும். ஏன்னா எதிர்மறையாக வளம் வரும், பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதுல குறிப்பா ராகுக்குள் கொடுப்பார் இல்லை, கேதுக்குள் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ஏன்னா ராகு கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கேது கெடுத்த பின் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். போன ஜென்மத்துல நாம என்ன புண்ணியம் பண்ணமோ, நல்லது பண்ணமோ, அதற்கேற்ப இன்பத்தை ராகு கொடுப்பார். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ அதற்குண்டான துன்பத்தை கேதுபான் கொடுப்பார். சரிங்களா? ஸோ இப்போ உங்க ஜென்மத்துல ராசியில அமர்ந்த கேதுபான் 1.5 வருஷமா நீங்க போன ஜென்மத்துல பண்ண பாவத்திற்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு. அதனால தான் குரு பார்த்தும், அதாவது 9ஆம் வீடான ரிஷபத்துல குரு இருந்து அவர் உங்களை பார்த்து உங்களுக்கு நன்மை நடக்காம போச்சு. அந்த கேது இப்ப விலகிட்டார். ஸோ கேது விலகுவதாலேயே எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். அதுல குறிப்பிட்டு திருமண வாழ்க்கை, ஸோ தனிமை, விரக்தி இனிமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதுல ஒரு நல்லது நடக்க போகுது. அந்த கேதுவும் 12ஆம் வீட்டுக்கு போறாரு. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம், வீடு ஸ்தானம். அப்போ கன்னிராசி அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வெளிநாடு யோகம், வீடு மாற்றம் கண்டிப்பா ஏற்பட போகுது. மாமியார் வீட்டு வழி வரக்கூடிய பிரச்சனை சரியாக போகிறது. ஸோ அதே போல தொழில்ல குறிப்பிட்டு மருத்துவ தொழில், கல்வி அடிப்படை சம்பந்தப்பட்ட தொழில்ல மிகுந்த யோகம் உண்டு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகுந்த யோகம், லாபங்கள் உண்டு. சொந்தமாக வீடு கட்டுவது, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீர்வடைவது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க வழியில ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் அது சரியாகும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே நேரத்துல 6ஆம் வீடான கும்பராசியில ராகு அமர்றாரு. ஒரே நேரத்துல 2 வேலை பார்ப்பீர்கள். ஆமாங்க, இரட்டை வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும், அல்லது பணியிட மாற்றங்கள் உண்டு. ஸோ வேலையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய பயன் உண்டு. வேலைக்காக பயணம் ரொம்ப கொள்வீங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, வேற மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது, டிராவல், தொழிலில் டிராவல் பண்ணி வேலை பார்க்குற ஒரு அமைப்பு ஏற்படும். ஆனால் அதனால பலன் உண்டு, பணம் உண்டு. ஸோ அந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இடமாற்றம் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வை கொடுக்கும். சரிங்களா? ஒரே நேரத்தில் 2 வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை விட சம்பள உயர்வுலையோ அல்லது உங்களுக்கு நெருங்கி
உங்களுடைய தேவைக்கேற்ப ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாற்றம் உங்களுக்கு சரியா இருந்தால் நீங்க பயன்படுத்திங்க. அப்போ நீங்க எதிர்பார்த்த வாய்ப்பு இந்த வேலையில் கண்டிப்பா இந்த ராகு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அதுல கூடுதல் வேகத்தோடு நீங்க செயல்பட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினா இன்டர்வியூல கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள், சம்பளம் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடு மிதுனம், அதுலதான் குரு போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பா தொழில் ரீதியான ஒரு பதவி வாய்ப்புக்கு கண்மூடித்தனமாக ஆசைப்பட்டுறாதீங்க. பெரிய ஒரு லாபம் கிடைக்கும்னு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு தொழில போட்டுறாதீங்க. இருக்கிற தொழிலை நடத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருந்துங்க. நியாய தர்மத்தோடு நேர்வழியில் சில தொழில்களை பண்றது நல்லது. ஷார்ட்கட் பீரியட்ல, குறுக்கு வழியில மறைமுகமான தொழில் பண்ணக்கூடிய அஸ்தநட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் அந்த தொழில கவனத்தை கூடுதலாக செலுத்த வேண்டும். இல்லைன்னா பெரிய அளவு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனா கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டால் இருக்கிற தொழில நல்லபடியா லாபத்தோடு உங்களால கொண்டு செல்ல முடியும். ஓகேங்களா? இது 10ல குரு இருக்கலாம். அதே போல கடமைகள் பூர்த்தி அடையும். உங்களுடைய பிள்ளைகள், உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய தாய் தகப்பனார், இவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. இப்போ 12ல சிம்ம ராசியில கேது அமர்ந்திருக்கிறாரு. அவர் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், விரயத்தை கெடுக்கிறார். அப்போ ஏற்கனவே ஒரு நிலத்துல முதலீடு பண்ணிருக்கீங்க, அந்த நிலம் பன்மடங்கு விலை உயரும். ஏற்கனவே தொழில இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த தொழில் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே மற்ற ஏதாவது ஒரு பொருள்லையோ ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ ட்ரேடிங்லயோ அல்லது வேலை நிமித்தமாக பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த ஒரு காரியம் தங்கு தடையின்றி நடக்கும். கொடுத்த பணம் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ காணாம போன பணம், திருடு போன பணம் போன்றவை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. சொத்து பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விரயத்தில் விபரீத லாபத்தை இந்த கேதுவான் கெடுத்து கொடுப்பார். அதாவது உங்களை யார் துரோகம் பண்ணாங்களோ, உங்களை யார் ஏமாற்றினார்களோ, உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தே அந்த பங்கு ஷேர் பணமானது ஒரு நன்மையானது உங்களுக்கு நடக்கும். இது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ இதுல மேலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னா 7ஆம் வீட்டில் மீனத்தில் சனிவான் இருக்கிறார். சனி இருக்கின்ற விட விருத்தி பண்ணுவார். அப்போ நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணை போன்றவை அமையப்போகுது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்லை. சரிங்களா? இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த 3 கிரக பயிற்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், வேலைக்கு காளி துர்க்கையை வணங்குங்கள், தொழிலுக்கு குரு பகவானை வணங்குங்கள், அல்லது ராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வத்தை வணங்குங்க, கோயில் யானைகளுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. அப்படின்னா தொழில் விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே போல சொத்து பிரச்சனை, வெளிநாடு யோகம் போன்றவை மற்றும் முதலீடு, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அந்த முதலீடு உங்களுக்கு லாபமாக ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தடை விலகி அந்த விரயமே உங்களுக்கு லாபமாக மாறும். ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய நிலை மாற்றங்கள் உண்டு. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் நீங்க கொடுத்துற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.